பல போராட்டங்களுக்கு அப்புறம் நடந்தது தான் எங்களோட காதல் திருமணம். நேத்து தான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே 5 வருஷத்தை நாங்கள் வெற்றிகரமாக கடந்து வந்திருக்கோம். எங்களுக்குள்ள நிறைய கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் எங்களை ஒன்றா வச்சுக்கிறது, நான் நம்புறது எங்களோட பொறுமை, சகிப்புத்தன்மை, அதுக்கப்புறம் அன்பு, இது மட்டும்தான். எங்களோட இந்த ஆனிவர்சரிக்கு ஞாபகார்த்தமாக இண்டஸ் வேலியிலேருந்து இந்த ஆப்ப சட்டியும், பிடிஎம் பிராண்ட் டஸ்கர் மாடலில் 3 பர்னர் கேஸ் ஸ்டவ்வும் வாங்கியிருக்கோம். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டு வாங்கினது. இதோடு சேர்த்து ஃபுல் ஸ்டீலில் ஒரு ஃப்ளாஸ்க் வந்து ரொம்ப நாள் பார்த்துட்டே இருந்தோம். அது பீபர்ட்ஸில் வந்து கிடைக்கிது. இதில் வந்து பிளாஸ்டிக்கே இருக்காது. உள்ளே நார்மலாக உங்களுக்கு ஃப்ளாஸ்கில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இருக்கும், இதில் இருக்காது. அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி மாமியார்கிட்ட வீட்டில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பக்கத்துலேயே வந்து அன்னபூர்ணா ஹோட்டல் இருக்குது. ஸோ மெமரபிளாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே பிளான் பண்ணி போயிருந்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம செலிப்ரேட் பண்ண மறக்கவே கூடாது. அந்த வகையில் இது 5வது ஆனிவர்சரி. கண்டிப்பாக இதை வந்து ஒரு மெமரபிளாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி வந்தோம். எங்களோட இந்த 5th ஆனிவர்சரிக்காக மாஷா புட்டிக் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து இந்த ஸ்டன்னிங்கான சாஃப்ட் சில்க் சாரீ சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு வேர் பண்ணவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த சாரியோட ப்ரைஸ் வெறும் 699. ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்காங்க. இதில் நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த சாரி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க.